ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ரியாக்ட் பார்க்க தான் இருந்துச்சு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல அது என்ன டைப் ஜாவாஸ்கிரிப்ட்னு தெரியுமா? நம்ம பார்த்த ஜாவாஸ்கிரிப்ட் எனிவன் ஸ்டூடண்ட்ஸ் உங்களை தான் கேட்குறேன். எனிவன் அது என்ன ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தோம்? என்ன டைப்? நான் பேசுறது கேட்குதா ஸ்டூடண்ட்ஸ்? முதல்ல கேக்குதுண்ணா. இல்லை எனக்கு வாய்ஸ் வந்து கேட்கல. ஆன்சர் பண்ணுங்க. கேக்குதுண்ணா. மைக்கை அன்மியூட் பண்ணியே சொல்லலாமே. டவுட். சொல்லுங்கண்ணா. என் வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்குதா? கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. நம்ம லாஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம். என்ன ஜாவாஸ்கிரிப்ட் என்ன டைப்னு சொல்ல முடியுமா? என்ன ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம்? யாருக்கும் எதுவும் ஐடியா இருக்கா? நம்ம வந்து இதுவரை பார்த்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்ல லாஸ்ட் வந்து 12 டாபிக்ஸ் பார்த்தோம். அந்த 12 டாபிக்ஸ் கோரா வச்சு தான் ரியாக்ட் பார்க்க போறோம். அதுல வந்து ப்ராமிஸ் பார்த்துருப்போம், டீஸ்ட்ரக்சரிங் பார்த்துருப்போம், தென் அசிங்க், அவைட், மாடியூல்ஸ், கிளாஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட் 12 டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அந்த டாபிக்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதுண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதுண்ணா. யாராவது ஆன்சர் பண்ணி நெக்ஸ்ட் போறேன். கேக்குதா இல்லையா நான் பேசுறது? நான் மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்க மைக்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா? என் மைக் எதுவும் ப்ராப்ளமா? இல்லண்ணா, உங்க வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க பேசுறது கேக்குதா எனக்கு? கேக்குதா நான் பேசுறது? ஓகே கேக்குதுப்பா. கேக்குது. லாஸ்ட் பார்த்த அந்த 12 டாபிக்ஸ் எல்லாருக்கும் ஏதோ ஐடியா இருக்கும். பார்த்தோம்ல டீஸ்ட்ரக்சரிங், ப்ராமிஸ், அசிங்க், அவைட், டீஸ் கிளாஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல. அதை கோரா வச்சு தான் நம்ம ரியாக்ட் பார்க்க போறோம். ரியாக்ட்னா என்ன? ரியாக்ட்ன்றது ஒரு லைப்ரரி. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி. ஆங்குலர் வந்து ஃப்ரேம் ஒர்க், ரியாக்ட் வந்து லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் வந்து கூகுள் கிரியேட் பண்ணது, ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் என்ன வித்தியாசம்? யாருக்கும் தெரியுமா? இனிவன் சொல்ல முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஃப்ரேம் அண்ணா ஒர்க் கொஸ்டின் ரிப்பீட் பண்றீங்களா? இப்பதான் ஜாயின் ஆனோம். புரியலமா? அண்ணா என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொல்றீங்களா? இப்பதான் ஜாயின் ஆனோம். ஓகே ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம வந்து இதுவரை பார்த்த ஜாவாஸ்கிரிப்ட் பேர் வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட டைப். நம்ம இதுவரை கோட் பண்ணது எல்லாமே HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டை வச்சு ஒரு பேசிக்கான ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போகணும்னா லைப்ரரி, ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோ ஒரு வெப் ஆப்போ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோட ஒரு அட்வான்ஸ் கான்செப்டோட கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரிஸ் வந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ற லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ல பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அண்ட் ஆங்குலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரியாக்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த 12 டாபிக்ஸ் பார்த்தோம். அந்த 12 டாபிக்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அது என்னென்ன டாபிக்ஸ்ல மெயினாக பார்க்க வேண்டியது வந்து டீஸ்ட்ரக்சரிங் பார்க்கணும், அசிங்க், அவைட், ப்ராமிஸ், கிளாஸ், மாடியூல்ஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ரியாக்ட் போகிறதுக்கு முன்னாடி.
ஒன்ஸ் அந்த பார்த்த கிளாஸை போய் அந்த நோட்ஸ் எடுத்துட்டு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ரியாக்ட்னா என்ன? ரியாக்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு, சாரி, லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? யாராவது சொல்லுங்க. ஏன்னா ஐடியா இருக்கா யாருக்கும்? ஃப்ரேம் ஒர்க்னா எப்படி, லைப்ரரினா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் தான். கேக்குதா வாய்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா என் வாய்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஈவன் சொல்லுங்களேன். தெரியுமா இல்ல நானே சொல்லவா? ஆன்சர் பண்ணுங்க கொஞ்சம். சரி, ஓகே. நம்ம ரியாக்ட் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. தென் ஆங்குலர் இதெல்லாம் வந்து மல்டி பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன? மல்டிபிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன? ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? லைப்ரரினா என்ன? எதனால நம்ம ரியாக்ட் யூஸ் பண்றோம்? ஏன் ஆங்குலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி என்ன டிஃபரன்ஸ்னா, ஃப்ரேம் ஒர்க்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. ஒரு டூல் பாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு. அந்த டூல் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு தேவையான பொருளா? இல்ல இல்ல, கோட் வைஸ்ல வரல. உங்கள்கிட்ட ஒரு டூல் பாக்ஸ் இருக்கு. அந்த டூல் பாக்ஸ்ல என்ன இருக்கும்? ஒரு ஸ்பேனர் ஏன்னா இருக்கும், ஸ்பேனர் அதான். ஒரு டெஸ்டர் இருக்கும், அந்த தேவையான டேப்பு இந்த இதெல்லாம் இருக்கும்ல. இது வந்து ஒரு டூல் பாக்ஸ். ஃப்ரேம் ஒர்க்ன்றது ஒரு டூல் பாக்ஸ். அந்த டூல் பாக்ஸ்ல இருக்கிற திங்ஸை மட்டும் யூஸ் பண்றது பேர் வந்து ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஆல்ரெடி அவங்கள்ட்ட பில்டின் இருக்கிற இதை வச்சு யூஸ் பண்றது பேர் வந்து ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. லைப்ரரி அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு கடை, ஒரு பெரிய கடை இருக்கு. அந்த கடையில நீங்க என்ன வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அந்த ஸ்டாக் இல்லைனாலும் அடுத்த கடையில கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து லைப்ரரி. ஒரு லைப்ரரியில போயிட்டு என்ன வேணா, ஒரு ஒரு- உங்களுக்கு தேவையான ஒரு நெட்ல இருந்து என்ன வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு என்பிஎம் பேக்கேஜை போட்டு, அதுதான் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் இருக்க வித்தியாசம். உங்ககிட்ட இருக்கிற பில்டின் மாடல்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்றது பேரு ஃப்ரேம் ஒர்க். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை வெளியில இருந்து எடுத்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து லைப்ரரின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப பார்க்க போறது லைப்ரரி. நம்ம ரியாக்ட் வந்து ஒரு லைப்ரரி தான். புரியுதா? ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரின்னா என்னன்னு? புரியுது. ஓகே. ரியாக்ட்ல வந்து ஸ்டேட் இருக்கு, ப்ராப்ஸ் இருக்கு, நேவிகேஷன் இருக்கு, ஏபிஐ ஃபெச்சிங் இருக்கு. இது எல்லாமே நம்ம கவர் பண்ண போற டாபிக்ஸ். ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு அப்டேஷன். ஒரு டேட்டா போட்டு அந்த டேட்டா அப்டேட் பண்றது, எடிட், அந்த மாதிரி ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்றது ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ப்ராப்ன்றது ஒரு டேட்டாவை பேரண்ட்ல இருந்து சைல்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ப்ராப்னு சொல்லுவாங்க. தென் ஏபிஐ ஃபெச்சிங் வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட். நேவிகேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்றது பேர் நேவிகேஷன் சொல்லுவாங்க. அது நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனா என்ன, மல்டி பேஜ் அப்ளிகேஷனா என்னன்னு பார்ப்போம். நான் ஒரு 2 பேஜ் காட்டுறேன். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க. இங்க ஒரு பேஜ் இருக்கு. தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? தெரியுதுண்ணா. ஓகே. இப்போ நான் இங்க ஒரு லிங்க் கிளிக் பண்றேன். இது வந்து ஒரு மல்டி பேஜ் அப்ளிகேஷன். இங்க ஒரு வெப்சைட் இருக்கு. இப்போ நான் இந்த 2 வெப்சைட் காட்டினேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? நோட் பண்ணீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆ நான் 2 வெப்சைட் காட்டினேன். 2 வெப்சைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? நான் ஒன்ஸ் மறுபடியும் வேணா ஷோ பண்றேன் பாருங்க. பார்த்து.
பாத்தீங்களா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு வெப்சைட்டுக்கும்? அதுல வந்து லைக் நிறைய அந்த வெப் பேஜ் அக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு ஒரே ஆப்ஷன்ல. ஓகே. அந்த லைக் செக்யூரிட்டி கார்டு மேனேஜ்மெண்ட் அதுல பார்க்கும்போது சிங்கிள் பேஜ் அந்த இப்போ சிங்கிள் HTML ஃபைல்ல பண்ணதுனால ஒரு இது தொட்டோடனே அடுத்த பேஜுக்கு போகுது. அந்த மல்டி பேஜ் வந்து மல்டி செப்பரேட்டா ஒரு இதுக்கும் ஒரு HTML ஃபைல் பண்ணதுனால நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே குட் ட்ரை. ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், இது வந்து ஒரு மல்டி பேஜ் அப்ளிகேஷன். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க நான் சொல்றேன். வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா வெப்சைட் லோட் ஆகல. இங்க லோடர் பாருங்க மேல, வெப்சைட் லோட் ஆகல. நம்ம என்ன கிளிக் பண்றோமோ அந்த டேட்டா மட்டும் உடனே நமக்கு எடுத்து கொடுக்குது. பாத்தீங்கன்னா வெப்சைட் லோட் ஆகல. இப்போ வெப்சைட் எப்படி லோட் ஆகும்னா, வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு சர்வர் இருக்கும், ஒரு HTTPS ரிக்வஸ்ட் இருக்கும். சர்வருக்கு HTTPS ரிக்வஸ்ட்டை பாஸ் பண்ணி அந்த வெப்சைட் ஒன்ஸ் லோட் ஆகி சர்வர்ல இருந்து அந்த லிங்கை கொண்டு வரது தான் வெப்சைட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு வாட்டி நான் லிங்கை கிளிக் பண்ணும் போதும் ஒரு வாட்டி HTTPS ரிக்வஸ்ட் சென்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா லோட் ஆகும். இங்க பாருங்க. நான் ஒரு பேஜை கிளிக் பண்ணும் போதும் இங்க ஒன்ஸ் வந்து பேஜ் லோட் ஆகும். இங்க பாருங்க, ஒரு வாட்டி கிளிக் ஆகும் போதும் லோட் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது பேஜ் லோட் ஆகல, ஒரு லோடர் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அந்த லோடர் வந்து டிசைனுக்காக போட்டது, ஆனா பேஜ் வந்து லோட் ஆகல, அப்படியே தான் இருக்கு. இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றது ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது புரியுதா? அண்ணா புரியுதுண்ணா. ஓகே. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ன்றது ஒரு வாட்டியும் HTTPS ரிக்வஸ்ட்டை வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணாது. ஒன்ஸ் சென்ட் பண்ணிட்டு நீ என்ன பேஜை, இப்போ நான் வந்து இது வந்து ஒரு ஹோம் பேஜ்னு சொல்லுவோம். இது வந்து ஹோம் பேஜ்னு ஒரு காம்பனன்ட் எழுதியிருப்பேன். அபவுட் பேஜ்னு தனியா ஒரு காம்பனன்ட் போட்டு, ரியாக்ட் வந்து மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆஹ் ஒரு ஃபைலையும் ஒரு காம்பனண்டா போட்டு எழுதிக்கலாம். நீ என்ன காம்பனண்ட் அப்டேட் பண்றியோ அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் தான் அப்டேட் ஆகும். ஆனா இந்த பேஜ் அப்படி இல்லை. நீ எதை கிளிக் பண்றியோ உன்னோட மொத்த HTTPS ரிக்வஸ்டையும் லோட் பண்ணி மறுபடியும் சர்வருக்கு சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த URL கொண்டு வரும். அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்கும் மல்டி பேஜ் அப்ளிகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஏன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனா இருக்கிறது ஒரு வெப்சைட் ஃபாஸ்டா இருக்கும். மோஸ்டா எல்லாரும் அதான் யூஸ் பண்றாங்க இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக. அந்த ரியாக்டும் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். இதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுண்ணா. ஓகே ஓகே. டாம் புரியுது. ஓகே டாம்னு ஒரு டாம் கண்டென்ட் ஒன்று இருக்கு. டாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாம்னா என்ன? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. கரெக்ட் தான், சொல்லுங்க. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ஒன். ஓகே ஓகே குட். இந்த செஷன் இப்படி தான் இருக்கும். ஒரு ஒரு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட்டப் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். உங்களை உங்களை வச்சு ஒரு இது ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேசிக்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு வருது, நம்ம ஏன் இதுல பண்றோம், ஏன் இதுல பண்ணக்கூடாது அப்படின்னு டவுட்ஸ் வரும். அதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொஞ்சம் கொடுத்துறேன். இது ஓகே தானா ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல டைரக்டா கிளாஸ்க்கு போயிடுமா? இல்ல நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கலாமா? ஓகே ஓகே. டாம் டாக்குமெண்ட்ரி ஆப்ஜெக்டல் சாரி டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. டாம் வந்து ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுதுன்னா டாம் கண்டென்ட்டா தான் லோட் ஆகும். இப்போ நீங்க ஒரு HTML வந்து கோட் பண்றீங்க, உங்க சைட்டை ரன் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க ரன் பண்றது வந்து HTML தான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு டாம் ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் தான் அது ஒரு வெப்சைட்டா லோட் ஆகும். ஆஹ் எல்லா வெப்சைட்டும் டாம் விர்ச்சுவல் சாரி எல்லா வெப்சைட்டும் ஆக்சுவல் டாம்ல ஒர்க் ஆகும். ஆனா ரியாக்ட் வெப்சைட் வந்து விர்ச்சுவல் டாம்ல ஒர்க் ஆகும். ஆக்சுவல் டாம், விர்ச்சுவல் டாம். ஆக்சுவல் டாமுக்கும் விர்ச்சுவல் டாமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் டாம்ன்றது வந்து நீங்க ஒரு ஒரு பேஜை வந்து அப்டேட் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆக்சுவல் டாம்ல அப்டேட் ஆகி அந்த பேஜ் முழுக்க ஒன்ஸ் ரீ அப்டேட் ஆகி
உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஆனா வெர்ச்சுவல் டாம் அப்படி கிடையாது. ஆக்சுவல் டாம் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அந்த காப்பியில அப்டேட் பண்ணிட்டு அந்த காப்பி வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு உங்களோட ஆக்சுவல் டாம்ல அப்டேட் பண்ணும். அதுதான் ஆக்சுவல் டாமுக்கும் வெர்ச்சுவல் டாமுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக்சுவல் டாம் வந்து ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி அப்டேட் பண்ணும்போது உங்க சைட் வந்து ரெண்டர் ஆகி ஷோ ஆகும். ஆனா விர்ச்சுவல் டாம் அப்படி கிடையாது. நீங்க ஒரு வாட்டி அப்டேட் பண்ணும்போது உங்களோட காப்பி ஆஃப் விர்ச்சுவல் டாம்ல போய் அப்டேட் ஆகி அது கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களோட ஆக்சுவல் டாம்குள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். இதுதான் ஆக்சுவல் டாம்க்கும் விர்ச்சுவல் டாம்க்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? புரிஞ்சிச்சு. ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செட்டப் ப்ராக்ரஸ் பார்ப்போம். எல்லாத்தையும் சிஸ்டம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நோட் ஜேஎஸ் தான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ரேம் லைப்ரரியில வந்து நிறைய பேக்கேஜஸ் என்பிஎம் பேக்கேஜஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அங்க இந்த என்பிஎம்ன்ற ஒரு ஒரு டேட்டால ஒரு கடையில இருந்து தான் எல்லா டேட்டாவையும் எடுக்க போறோம். நமக்கு தேவையான டேட்டா எடுக்க போறோம். அதனால தான் நம்ம நோட் ஜேஎஸ் யூஸ் பண்றோம். ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட், ஒரு சர்வரை ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஒரு டூல் தான் நோட் ஜேஎஸ்னு சொல்லுவாங்க. நோட் ஜேஎஸ்ல எல்டிஎஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்டிஎஸ் வெர்ஷன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன், லேட்டஸ்டா யூஸ் பண்ற அப்படியே லேட்டஸ்ட் டெஸ்டிங் வெர்ஷன் சொல்லுவாங்க. இந்த வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் வெர்ஷன் வந்து அவங்க இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டெஸ்டிங் இதுல இருக்கும். நீங்க மேக்ஸிமம் உங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறீங்கன்னா எல்டிஎஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் எல்லாரும் யூஸ் பண்ற மாடலா இருக்கும். 99% வந்து அதுல எந்த எரர்ஸும் வராது. கரண்ட் வெர்ஷனும் யூஸ் பண்ணலாம், எரர்ஸ் வராது. தென் வந்து இப்போ வந்து டெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, எரர்ஸ் வந்துச்சுன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால எல்டிஎஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நோட் ஜேஎஸ் வெப்சைட்குள்ள போயிட்டு நோட் ஜேஎஸ் எல்டிஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பண்ணியாச்சு. ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கத்துக்கணும். அதுதான் நான் மைக்கை அன்மியூட் பண்ணி யார் யார் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா பேசுறது? கேக்குதுண்ணா. ஏன்னா இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி நான் நோட்ஸ் கொடுத்துட்டு போயிட முடியாது இந்த கிளாஸ் வந்து. அப்படி அப்படி பண்ணிட்டு போனோம்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு கோடு வந்து நான் நோட்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம், அதை பார்த்து நீங்க ஓனா உட்காந்து போட்டு பார்த்து அப்படி கத்துக்கலாம். ஆனா ரியாக்ட் வந்து ரியலா ஒர்க் பண்ணி ஆகணும். சிஸ்டம் வந்து மெயின். நீங்க செட்டப்ல இருந்து ஃபுல்லாவே ஒர்க் பண்ணாதான் நீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன், உங்களுக்காக தான் நான் சொல்றேன். லைவா நான் சொல்லும் போதே லைவா என்ன பண்ணிக்கோங்க. லைவ் செட்டப் போதே அவ்வளவு எரர்ஸ் வரும். ஆனா அந்த நோட் ஜேஎஸ் வந்துட்டு அந்த டவுன்லோட் நோட் ஜேஎஸ் இருக்கு, அதுல போய் டவுன்லோட் பண்ணும் அதானே? ஆமா, டவுன்லோட் நோட் ஜேஸ்ல போய் எல்டிஎஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் கேக்கல. டவுன்லோட் குள்ள போறீங்களா? இது ஒரு ஸ்கிரீன் தெரியல. டவுன்லோட் குள்ள போனீங்கன்னா அதுல போய் டவுன்லோட் போணுமாண்ணா? என் டவுன்லோட் குள்ள போய் எல்டிஎஸ் வெர்ஷன் போட்டுருவாங்க. என் கரண்ட் வெர்ஷன் வந்து டெஸ்டிங்ல இருக்கும். அதுல எல்டிஎஸ் வெர்ஷன் நீங்க இந்த எல்டிஎஸ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா எல்டிஎஸ் டவுன்லோட் பண்ணுவானா? எல்டிஎஸ் கேக்குதா ஸ்டூடெண்ட்? சொல்லுங்க சொல்லுங்க, யாரும் பேசுங்க. எல்டிஎஸ் தானே லேட்டஸ்ட், அது ஃபுல் ஃபார்ம் ஆமா, எல்டிஎஸ்க்கு. எல்டிஎஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, நீங்க எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் ஆனா எல்டிஎஸ் வெர்ஷன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எந்த பக்ஸும் வராது 99%. ஒன்ஸ் டவுன்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போங்க, இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நோடு வீன் போடுங்க. உங்களோட நோடு வெர்ஷன் ஷோ ஆகும்.
அதுக்கப்புறம் npm vன்னு போட்டீங்கன்னா உங்க npm இன்ஸ்டால் ஆயிடுச்சா, அது என்ன வெர்ஷன் சொல்லுவோம். இதை வந்து எல்லாரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு எல்லாரும் ஷோ பண்ணுங்க, எல்லாரும் என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்க, என்ன யூஸ் பண்றீங்க. கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? சீக்கிரம் போனீங்கன்னா செட்டப் முடிச்சுட்டு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா இம்பரேட்டிவ் மேனிப்புலேஷன் அண்டு டிக்ளரேட்டிவ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு, அதையும் கோத்ரூ பண்ணிக்கலாம். வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட ரியாக்ட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் எப்படி ஒர்க் ஆகுது, ஜேஎஸ்எக்ஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கவர் பண்ணிடலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது? ஸ்டூடெண்ட்ஸ் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இருக்கலாம். ஓகே. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எல்லாரும் அவங்களோட நோடு வெர்ஷன் என்ன என்பிஎம் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு 1 செகண்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஷோ பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே. நான் இது சேவ் பண்ற பாத் வந்து அந்த ப்ரோக்ராம் ஃபைல்லே தான் சேவ் பண்ணுமா, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபோல்டர் இல்லை கிரியேட் இல்லை இல்லை, பண்ணியிருக்கேன் உங்களோட அதுல சேவ் பண்ணா உங்களோட சேவ். உங்களோட சி டிஸ்க்ல எதுல வேணா ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அந்த ஃபைல்ல தான் சேவ் பண்ணணுன்றது கிடையாது. ஓகே ஓகே. நோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன்ல இருக்கும்போது நோட் இன்ஸ்டால் பண்ணா இஷ்யூ ஆகும். அதுதான் லாஸ்ட்ல எல்லாத்துக்கும் இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஏன்னா உங்களோட நோட் ஃபைல வந்து எங்க இருக்கும் கண்டுபிடிக்க முடியாதனால, ஒன்ஸ் நீங்க நோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு டெர்மினல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கிளிக் பண்ணீங்கன்னா மேல இங்க டெர்மினல் காட்டும். நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் அந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லுவேன், அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். பண்ணியாச்சுடா. ஓகே, எல்லாரும் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சொல்லிருக்காங்க நோட் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுங்க. npm v போட்டுட்டு தென் நோட் v. தெரியுதா? நோட் v வந்து இருங்க, நோட் ஐஃபன் npm உங்களோட npm வெர்ஷன் ஷோ பண்ணி ஓகே. ஓகே சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா எல்லாரும்? ஒருத்தர் தான் இருக்காரா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, நான் சர்வர் எரர்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. ஷோ பண்ணுங்க. அதுல கீழே வந்து அந்த விண்டோ இன்ஸ்டாலர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த பேஜ்குள்ள போனோம்னா மேல டவுன்லோட் காட்டுச்சு, லேர்ன் அபவுட் டவுன்லோட் காட்டுச்சு. அதுல அப்புறம் பார்த்தா அந்த எல்டிஎஸ் அது இருந்துச்சு, அதுல போயிட்டு அந்த விண்டோ இன்ஸ்டாலர் அது டவுன்லோட் பண்ணுமாண்ணா? நீங்க ஸ்க்ரீனை ஷோ பண்ணி கொஞ்சம் காட்டுங்க.
தெரியுதாண்ணா? இல்லையே எனக்கு screen தெரியலையே. விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டீங்களா? இல்ல ஸ்க்ரீன் இன்னும் விசிபிளா இருக்கு. அந்த ஆனா டவுன்லோட் போயிட்டு மீட்டிங் அந்த ஏரியா தான் எனக்கு தெரியுது. அதுல தானே இருக்கு, அந்த எல்டிஎஸ்ல தான் இருக்கு. ஸ்க்ரீன் வந்து மீட்டிங் தான் ஷோ ஆகுது. கேக்கல. உங்களோட மீட்டிங் இதுதான் எனக்கு ஷோ ஆகுது. ஆ ஆனா ஆனா நீங்க பேசுறது கேக்கலண்ணா. ஒரு ஓகே ஓகே. கேக்குதா நான் பேசுறது? ஆ ஓகே எல்டிஎஸ் வெர்ஷன் இருக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே. விண்டோஸ் இன்ஸ்டாலர் எம்எஸ். இதோ இந்த மாதிரி ஷோ ஆகுதுண்ணா. நெக்ஸ்ட். இல்ல எனக்கு அந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் எம்எஸ்ஐ இந்த பேஜ் தான் காட்டுது ஸ்க்ரீன்ல. டவுன்லோட் ஆயிடுச்சா? இல்லண்ணா இதோ இந்த மாதிரி தான் காட்டுது. இல்ல எனக்கு நீங்க இன்ஸ்டால் கொடுங்க. அந்த எம்எஸ்ஐ விண்டோஸ் இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் கொடுங்க. கொடுத்தது என்ன ஷோ ஆகுது உங்களுக்கு? கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. இங்க வந்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் எம்எஸ்ஐ இருக்கா? ஆனா அதோ அது வந்து அந்த டவுன்லோட் கொடுத்தா அதோ இந்த மாதிரி தானே ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலருக்கு தானே போகணும். என்ன மாதிரி ஷோ ஆகுது? எதுவும் டவுன்லோட்ஸ்குள்ள போங்க. இன்ஸ்டால் ஆகி டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு பாருங்க ஒரு நிமிஷம். அதான் டவுன்லோட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. டேரக்டரிக்கு எப்போ அதெல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா? இதோ நான் இப்போ இந்த மாதிரி காட்டுது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிடலாமா? எனக்கு அந்த நோட் ஜேஎஸோட பேஜ் மட்டும் தான் ஷோ ஆகுது. அந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் ஷேர் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் ஷேர் ஆகுதாண்ணா? ஒரு ஆமா. நிமிஷம். இப்போண்ணா? இல்ல எனக்கு அந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் ஷேர் ஆகுது. நீங்க டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட் கொடுங்க. அக்ரி அக்ரி கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ் வந்துடும். ஃபினிஷ் வந்துச்சுன்னா நீங்களோட வெர்ஷனும் நான் செக் பண்ணுங்க. எனக்கு நோட் இஸ் நாட் டிஃபைன் வருது. சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்க ஏதோ. அது அது நோட் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ணும்போது நோட் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. நோட் நாட் இஸ் ரெகனைஸ் அந்த மாதிரி வருதா? ஆ இது ப்ராப்பரா செட்டப் ஆகணும்னு அர்த்தம். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க. விசுவல் ஸ்டுடியோ கோட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆல்ரெடி மீன்ஸ் ஆல்ரெடி லேப்டாப்ல இருக்கு, ஆனா இப்ப ரன்னிங்ல இல்ல. ஓகே ஓகே. நீங்க அதை டாஸ்க் மேனேஜர்ல போய் ஆன்ல இருக்கான்னு பாருங்க. எதுவும் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன்ல இருந்தால் தான் அந்த இஷ்யூ வரும்னு எனக்கு சொல்றாங்க. எனக்கும் அந்த இஷ்யூ வந்து இதுவரை நோட் பண்ணதில்லை. நான் செக் பண்ணதில்லை. நான் சொல்றேன். ஓகே உங்களுக்கு இன்ஸ்டா ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு உங்க வெர்ஷன் செக் பண்ணுங்க. அவ்வளவுதானா? உங்க வெர்ஷன் செக் பண்ணுங்க. டெர்மினல் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. சிஎம்டி டைப் பண்ணுங்க சர்ச் பாக்ஸ்ல. கீழே விண்டோ சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, சிஎம்டி டைப் பண்ணுங்க. கீழே போனா சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, விண்டோஸ் பக்கத்துல சிஎம்டி சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. கீழே வந்தீங்கன்னா அந்த சர்ச் சர்ச் இது இருக்குல்ல, இந்த விண்டோ ஐகான் பக்கத்துல லாஸ்ட்ல கேக்குதா? கேக்குதாமா?
பிரவீனா உன் ஸ்கிரீன்ல ஷேர் ஆகுது. உனக்கு கேக்குதா நான் சொல்றது? கீழே சர்ச் பாக்ஸ் இருக்கு, அதுல வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்களேன், அதுல போய் செக் பண்ணுங்க, வெர்ஷன் செக் பண்ணுங்க. பேசுறது கேக்குதா? புரியலம்மா, என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கவே இல்ல. நோட் ஜே சர்ச்ல போயிட்டு நோட் ஜேஎஸ் டைப் பண்ணேன். சர்ச்ல போயிட்டு கீழே சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. சி எம்டி. பண்ணிட்டேண்ணா. இந்த ஸ்கிரீன் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? எனக்கு இந்த ஸ்கிரீன் மட்டும் தான் ஷோ ஆகுது, நோட் ஜேஎஸோட அஃபிஷியல் சைட் மட்டும் தான் ஷோ ஆகுது. கேக்குதா நான் கே- ஸ்டூடெண்ட்? ஆனா கேக்குதா? அதோ இந்த மாதிரி வந்திருக்கு. இல்ல அந்த எனக்கு நோட் வெர்ஷன் காட்டுதா? நோட் வெர்ஷனும் என்பிஎம் வெர்ஷனும் ஷோ ஆகுதா? நோட் வெர்ஷன் வந்து JSV22.15.1 இங்க மேல வருது. ஓகே, என்பிஎம் வெர்ஷன் என்பிஎம் செக் பண்ணுங்க அடுத்து. அது எப்படி நான் பண்ணும்? அதான் அதே மாதிரி என்பிஎம் -v போடுங்க. இங்க இந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு பாருங்க, 11 நம்பர் 11ல. ஓகே, அதர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா ஸ்டூடெண்ட்? 2 பேர் ஷோ பண்ணிட்டாங்க. கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? செஷன் டைம் தான் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் ரிப்ளை பண்ணுங்க, நம்ம கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிடும் கிளாஸ். அண்ணா நான் இப்பதானே ஜாயின் பண்ணேன். ஓகே, நோட் இன்ஸ்டால் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லாஸ்ட்டாக முடிக்கும் போது குயிக்காக ஒரு 5 மினிட் என்ன பார்த்தோன்னு ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் நோட் இன்ஸ்டால் பண்ணுங்க. நோட் இருக்கா ஆல்ரெடி உங்கள்கிட்ட? நோட் ஜேஎஸ் இல்ல நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, நோட் அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு எல்டிஎஸ் வெர்ஷனை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு என்பிஎம் வி செக் பண்ணுங்கள. ஃபர்ஸ்ட் வந்து நோடோட வெர்ஷன் நோட் வி டைப் பண்ணி பாருங்க. அடுத்து என்பிஎம் வி டைப் பண்ணி பாருங்க. ரெண்டு வெர்ஷன் வந்து ஷூ ஆச்சுன்னா உங்க நோட் வந்து ப்ராப்பரா செட்டப் ஆயிட்டு இருக்கும். அதை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எனக்கு ஒன்று அப்டேட் பண்ணுங்க. ஓகேண்ணா, ஒரு 2 மினிட்ஸ். ஓகே ஆனா அந்த நோட் ஓபன் பண்ண உடனே அதுல அந்த வெல்கம் டு நோட் சொல்லி அந்த ஐடி வருதுன்னா அந்த சிஎம்டி டைப் பண்ணா சிஎம்டி இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. இல்ல, நீங்க எதுல டைப் பண்ணீங்க? அதுல ஒரு பிளாக் ஸ்கிரீன் எனக்கு விசிபிளா தெரியுது. இல்ல கீழே உங்களோட விண்டோஸ் சர்ச் இருக்குல்ல, ஆமாண்ணா. அதுல போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணுங்க. Okay. கமெண்ட் ப்ராம்ப்ட்னு ஒரு பிளாக்கா ஒன்று ஓப்பன் ஆகுதா? எஸ், இதோ பாக்குறேன். இருங்க நான் என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகேண்ணா. என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா ஸ்டூடெண்ட்? கேக்குதா? என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? கேக்குதுண்ணா. போயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இதுல போயிட்டு செக் பண்ணுங்க. இல்லண்ணா எனக்கு இந்த மாதிரி வரல. இப்போ அந்த சர்ச்ல போயிட்டு என்ன சர்ச் பண்ணோம்? சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. சிஎம்டியா? கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகுது. அதுல ஓப்பன் ஆச்சுன்னா அதுல செக் பண்ணுங்க. ஓபன் ஆகுது. அதுல மைக்ரோசாஃப்ட் விண்டோ வெர்ஷன் அந்த 10.0 அந்த அது மாதிரி இல்ல, காட்டுது. நீங்க நோடு வி டைப் பண்ணுங்க, இந்த மாதிரி வெர்ஷன் ஷோ ஆகும். தென் என்பிஎம் வி டைப் பண்ணுங்க, இந்த வெர்ஷன் ஷோ ஆகும். இந்த மாதிரி எந்த மாதிரினா வரணும்? இந்த மாதிரி அதோட வெர்ஷன், நோடோட வெர்ஷன் வந்து என்பிஎம் வெர்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. என் ஸ்கிரீன் அதோ தெரியுது? நான் அதோ என்னோடது ஷோ பண்றேன் பாருங்க. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிருக்கேண்ணா. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? சரி. இதோ இந்த மாதிரி தானே எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு இல்ல, அதுல போயிட்டு நோட் வி டைப் பண்ணுங்க. என்னன்னா நோட் வி நோட் வி ஹைஃபன் போட்டு வி போடு, மைனஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள் மைனஸ் வி எரேஸ் பண்ணுங்க. எரேஸ் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டு
வி போடுங்க. அடுத்து அது மாதிரி npm v செக் பண்ணுங்க. என்னன்னா npm NPM. P-யா? npm நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க அதுக்கு. npm v இதோ இந்த அந்த NPM பண்ணா இந்த மாதிரி இல்ல வரும். npm v போடணும். நீங்க வெறும் npm போட்டீங்க. NPV. ஆமா npm v கீழே கீழே வாங்க, அது பிரச்சனை இல்லை. கீழே npm v NPM அது மாதிரி மைனஸ் சிம்பிள் போட்டு v போடுங்க. PB. கேப் விட்டு உங்களுக்கு செட்டப் ஆயிடுச்சு ப்ராப்பரா. நீங்க Okay. Visual Studio டவுன்லோட் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். இங்க பாருங்க, நான் நிறைய தடவை டவுன்லோட் பண்ணேன்னா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க ஸ்டூடண்ட் ஸ்கிரீன். ஷேர் ஆயிடுச்சா? ஷேர் ஆயிடுச்சா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? என்ன பாருங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இங்கதான் இருக்கு. ஓகேவா? இப்போ டவுன்லோட் பண்ணும்போது நெக்ஸ்ட் தரேன், இந்த மாதிரி காமிக்குது, சேஞ்ச் ரிப்பேர் ஆர் ரிப்பேர் கொடுங்க. நான் நிறைய தடவை டவுன்லோட் பண்ணிட்டேன்னா தெரியல எனக்கு. இன்ஸ்டால் பண்ணும்போதே ஏதோ ஃபைலை டெலீட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. இல்ல நான் ஆமா நிறைய தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அகைன் டெலீட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். நான் தான் ஃபைல்ஸ் டெலீட் பண்ணேன். ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மெம்பர்ஸ் இருக்கீங்க. எனக்கு எல்லாரும் இன்ஸ்டால் ஆகி அப்டேட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. அப்டேட்னு வந்துருச்சு. ஓகே ஃபினிஷ் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் ரூம்ல போய் செக் பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 16 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருவோம். இம்பரேட்டிவ் டிக்ளரேட்டிவ்னா என்ன, வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணாங்க, இப்போ கரண்டா ரியாக்ட் வச்சு எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு மட்டும் பார்த்துருவோம். எல்லாரும் கொஞ்சம் குயிக்கா அப்டேட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். npm v ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுப்பா. Visual Studio Code ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா Visual Studio Code ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்ற எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Prettier எக்ஸ்டென்ஷன்ல போய் Prettier இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. React Snippet Visual Studio Code VS Code ஓப்பன் பண்ணுங்க. நம்ம வந்து யூஸ் பண்ண போற டூல் வந்து VS Code தான் யூஸ் பண்ண போறோம் நம்மளோட கோடிங்காக. ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? எனக்கு எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் வந்து சொல்லுங்க. அண்ணா நோடும் இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்கண்ணா. புரியலமா? நோடும் என்பிஎனும் இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்கண்ணா. ஓகே நெக்ஸ்ட் எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க குயிக்கா. அண்ணா இப்போ VS கோட் போணுமாண்ணா? VS Codeல போயிட்டு இவர் பண்றாரு பாருங்க, எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு Prettier டைப் பண்ணுங்க. ஆமா Prettier வந்துச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். இதுவா? இல்ல கீழ இருக்கு பாருங்க. ஃபோர்த் Prettier கோட் ஃபார்மேட்டர். ஓகே நெக்ஸ்ட் வந்து React Snippet RE ஆனா VS கோடுக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நான் பண்ணணும்? இருங்க, இவருக்கு Prettier அவர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களா? Prettier இன்ஸ்டால் பண்ணுங்க. React ஓகே ஒன் செகண்ட் இருக்குமா? ஓகே கீழ ES7 React Snippet கீழ இருக்கு. கீழ ஃபோர்த் நினைக்கிறேன். ஃபோர்த் இதுவா? ஓகே நான் React Native Snippet. அண்ணா இன்ஸ்டால் ஆயிடுச்சா? நான் என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், எல்லாரும் பாருங்க என்ன இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நான் ஸ்டாப் ஷேரிங்.
புரியல என்னப்பா? இது எனக்கு ஒரு டவுட். இங்க பாருங்களேன், இந்த நோட் ஜேஎஸ்னு போட்டா இவ்வளவு ஃபைல்ஸ் வருது. இதெல்லாம் எங்க சேவ் ஆயிருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க எனக்கு. நோட் ஜேஎஸ் ஷேர்ல போட்டா தானே இருக்கு. இப்போ ஃபைல் மேனேஜர்ல சர்ச் பண்ணா இவ்வளவு வருது. டாக்குமெண்ட், வெப்சைட், அடுத்து அந்த இது எதுக்கு நீங்க சர்ச் பண்றீங்க? இல்ல லைக் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க சேவ் ஆயிருக்கு எல்லாமே? அது வந்து உங்களோட 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 சிஸ்டத்துல எந்த டிரைவ்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒர்க் பண்ண போற இதுல வந்து ஜஸ்ட் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது ஒரு என்விரான்மெண்ட் தான் அது. அந்த ஃபைல் இங்க இருக்கணும் அங்க இருக்கணும்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது. எனக்கு ஒரு டவுட். நாளைக்கு ஸ்டார்டிங் கிட்ல கனெக்ட் பண்ணதால இந்த சைட்ல அந்த அந்த சேமான ரெப்போலாம் இங்க இருக்கு. இந்த ரெப்போ வந்து இங்க இருந்து போகாதா? இங்கதான் இருக்குமா? இல்ல நீங்க கிட் கனெக்ட் பண்ணீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஆமா கிட் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெப்போ வந்து இருக்கிறது வந்து நீங்க ஒரு கோடை அப்டேட் பண்ணிட்டு நீங்க உங்களோட கோடை வந்து ஓகே, கிட் யூஸ் பண்ண. அது தெரியும். நாளைக்கு இந்த ரெப்போ வந்து எனக்கு எப்பயும் இங்கதான் இருக்கும். இல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க. எப்படி ரிமூவ் பண்றது? புரியல. எப்படி ரிமூவ் பண்றது இங்க நீங்க இருந்து? கீழே வந்து சைன் அவுட் இருக்கும். உங்களோட ஜிட்டோட இது அக்கௌண்ட் சைன் அவுட் இருக்கும். சைன் அவுட் கொடுத்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, இருக்கட்டும். ஓ. எல்லாரும் ஸ்னைப்பர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பிரிட்டியர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் நான் ஷோ பண்றேன் என்னோட இதுல கொஞ்சம் குயிக்கா டைம் ஆச்சு. பிரிட்டியர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிரிட்டியர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்களோட கோடை வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும், கரெக்டா அலைன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இன்ஸ்டால் பண்றது. தென் வந்து ரியாக்ட் ரிடெக்ஸ் நேட்டிவ் ஸ்னைப்பர். என் ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனா தெரியுது. ஆனா இப்போ எனக்கு விஷுவல் ஸ்டுடியோல போயிட்டு அந்த பிரிட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது டவுன்லோட் பண்ணுமாண்ணா? ஆமா, இங்க பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் அமுக்கணும். இல்லைன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு பிரிட்டியர்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் வந்து ரியாக்ட் ஸ்னைப்பர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அது எப்படின்னு மட்டும் சொல்றீங்களா? சரி, ஓகே ஓகே. ஆ எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க நம்புறேன். எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? 3 or 4 5 நம்பர்ஸ் தான் அப்டேட் பண்ணீங்க. ஸ்டுடியோ போட்டோ கொடுத்துருங்கம்மா. கீழே ஷோ ஆகுதுல, ஃபிஃப்த் நினைக்கிறேன். சைட் பார்ல பாருங்க, சைட் பார்ல. கீழே 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 ஓகே, அதான் எக்ஸ்டென்ஷன். அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல போயிட்டு பிரிட்டியர்னு டைப் பண்ணுங்க. PRETTIER. ஃபர்ஸ்ட் வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா? ஆனா கேக்குதா? அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பார். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட் ஸ்னைப்பர். REACT ஸ்னைப்பர் SNI REACT CT ரியாக்ட். ஆமா, ரியாக்ட். அங்க பாருங்க, வந்துச்சு பாருங்க. ES7 ரியாக்ட் ஸ்னைப்பர் இருக்கு பாருங்க. ES7 ரியாக்ட் ரிடெக்ஸ். ஓகே ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ணா சொல்லுங்க. நான் விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ண அந்த நார்மல் எல்லாமே டவுன்லோட் பண்ணுவாங்கல்ல, டவுன்லோட். புரியலம்மா, உங்க வாய்ஸ் லோவா கேக்குது. இப்ப கேக்குதா? சொல்லுங்கம்மா. விஎஸ் கோட் சர்ச் பண்ணும்போது 2 வருதுண்ணா. ஒன்னு வந்து ரீடிஃபைன்டு வெர்ஷன் வருது. அது டவுன்லோட் பண்றது பெட்டரா, இல்ல அந்த நார்மல் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அந்த மேக் லினக்ஸ்னு ஒன்று வருமே, அங்க டவுன்லோட் பண்றது பெஸ்டானோ? இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. மேக் வெர்ஷன் இல்ல,
உங்களோட இல்ல விண்டோஸ் மேக் வெர்ஷன் இல்ல லைக் புரியல. விண்டோஸ் தான். இல்ல ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன். இதுல வந்து ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும். ஆனா இது ஓகே, யூஸ்வலா இங்க தானே எல்லாருமே download பண்ணுவாங்க. வாய்ஸ் ஸ்லோவா கேக்குதுப்பா. இப்ப நல்லா கேக்குதா? இப்ப ஹலோ. கேக்குது சொல்லுங்க. யூஸ்வலா இதுதானே எல்லாருமே டவுன்லோட் பண்ணுவாங்க. இப்ப நார்மலா இங்க VS கோடுன்னு போட்டா ரீடிஃபைன்ட் வெர்ஷன் ஒன்று வருது. இது ரெண்டுத்துல லைக் எதுனா பெஸ்ட்? ரெண்டுமே சேம் தான்ப்பா. அது வந்து உங்களோட சிஸ்டத்துல என்ன என்ன பிட்டோ அது பார்த்து டவுன்லோட் பண்றது. இது வந்து அது சஜஷன் பண்ணுங்க. உங்க விண்டோஸ்ல போயிட்டு உங்களோட வந்து 64 பிட்டா என்னன்னு பார்த்து அது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 11 கீழே இருக்கு பாருங்க, இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் பெஸ்ட். இதுதான். ஓகே, ஆமா இதுதான் பெஸ்டா? ஓகே. ஏன்னா ஃபைல்ஸோட வரும். ஜஸ்ட் ஓகே வந்து ஆப் ஏபிகே மட்டும் வரும். இது வந்து ஃபைலோட வரும். ஜிடி ஓகே கோர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? குயிக்கா ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துருவோம். நான் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டேனா? வெர்ஷன் வந்து வெர்ஷனும் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்? விசுவல் ஸ்டுடியோக்குள்ள போய் ஸ்னைப்பர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க. ப்ரிட்டியர் ES7. சரி ஓகே, லாஸ்ட் ஒரு 3 or 5 மினிட்ஸ் நான் சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோமா? ஓகே ஓகேண்ணா. ஃபைலை கிரியேட் பண்றேன். ஃபைல் நேம் வந்து பண்ணிட்டு இது வந்து ஒரு இம்பரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் வெண்ணிலா ஜாவாஸ்கிரிப்டை வச்சு ஒரு ஃபைல் ரன் பண்றது சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்துட்டு ஸ்கிரீன் தெரியுமா? கோல் லைவ் கொடுக்குறேன். நான் உங்க ஸ்கிரீன் தெரியல. ஓகே ஓகே, சாரி. ஜஸ்ட் நான் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். டிவ் டேக் பேர் வந்து ரூட்2 கொடுத்துட்டேன். ரூட்2 கொடுத்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்பயுமே எழுதுவோம். நார்மல் HTML குள்ள பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா ஸ்கிரிப்ட் டேக் வந்து அட்டாச் பண்ணிட்டு தனியாக HTML ஃபைலை இங்கே இம்போர்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் டேக்குள்ள அது என்ன டைப் ஆஃப் ஃபைல்னு சொல்லிட்டேன். டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ரூட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியை கால் பண்ணிட்டேன். அந்த ஐடியை கால் பண்ணிட்டு அடுத்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி head1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துறேன். நேம் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்ன்றது நீ என்ன எலமெண்ட்டை கிரியேட் பண்ண போற,
நான் H1 டேக் கிரியேட் பண்ண போறேன். ஒரு H1 டேக் கிரியேட் பண்ணிட்டு அந்த H1 டேக் உள்ள வெல்கம் டு ரியாக்ட் அப்படின்னு போட போறேன். வெல்கம் டு ரியாக்ட்னு சொல்லி போட்டு அந்த ரூட்குள்ள இதை அப்பன் பண்ண போறேன். இந்த சைல்டுக்குள்ள இந்த H1 டேக் நீங்க கால் பண்ணிட்டேன்னா நான் இப்போ ரன் பண்ணும்போது என்னோட சைட்ல வெல்கம் டு ரியாக்ட் வந்துருச்சு. பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? இது வந்து நார்மல் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு கோடை ரன் பண்ணணும்னா இவ்வளோ விஷயம் பண்ணாது. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? புரியுதுண்ணா. சரி, ஓகே. இதே வந்து நம்ம ஜிஎஸ்எக்ஸ்ல பண்ணோம்னா எல்லாரும் கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு ரியாக்ட் இப்போ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரியாக்ட் சீரியன் நம்ம ரியாக்ட் செட்டப் பண்ணாமலே கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? என் வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா கேக்குது கேக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்? ரியாக்ட் செட்டப் எதுவுமே பண்ணாமலே நம்ம ரியாக்ட் அங்கே யூஸ் பண்ண போறோம். அதுதான் ரியாக்ட் சீரியன்னு சொல்லுவாங்க. ரியாக்ட் சீரியன் வந்து எல்லாரும் அந்த லிங்க் உள்ள போங்களேன். கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரியாக்ட் சீரியன் போட்டு போனீங்கன்னா காப்பி கேட்கும். இது காப்பி கொடுங்க. கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி பண்ணியாச்சு சார். அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து இதில் போடுங்க. அடுத்து பேபுள்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும். பேபுள்ல போனீங்கன்னா இங்க ஒரு லிங்க் இருக்கும். அதையும் காப்பி பண்ணிட்டு வந்து எல்லாத்தையுமே இந்த பாடி கீழே போடுங்க. ரூட்னு ஒரு ஐடி டிவ்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி ரூட்னு ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த 3 லிங்கையும் கீழே போட்டு தென் வந்து பண்ணிட்டு ரியாக்ட் ரெண்டர்ல தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? தெரியுதுண்ணா. பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு JSX ஃபைல
இதுக்குள்ளேயே ஒரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலை ரன் பண்ணியாச்சு. ஒரு வெனிலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ரன் பண்றதுக்கும் ஒரு ஜேஎஸ்எக்ஸ்ல ரன் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல்ல இந்த மாதிரி ஒரு HTML டேகை போட்டு எனக்கு ஒரு ஒரு ஃபைலை வந்து ரன் பண்ணிட்டு வரீங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் செட்டப் எப்படி பண்றது, இந்த app.jsனா என்ன, index.jsனா என்ன, செட்டப் test.jsனா என்ன, ரிப்போர்ட் வைட்டல்ஸ்னா என்ன, package.json பிளாக் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டைரக்டா அடுத்து கிளாஸ்க்குள்ள ஒரு ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒரு லைவா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேண்ணா. ஓகே ஓகே, கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு? அண்ணா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல என்ன பண்ணணும்னு சொல்லல. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கவா இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரிட்டியர்னு டைப் பண்ணீங்கன்னா ஷோ ஆகும். ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே ரியாக்ட் ஸ்னைப்பட் அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். அண்ணா ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு தானே பண்ணணும். நியூ ஃபோல்டர் இல்லைம்மா, ஜஸ்ட் நீங்க எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இந்த ஒர்க் பண்றதுக்கு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. index.html நேம் கொடுத்துக்கோங்க, என்ன வேணா நேம் கொடுத்துக்கோங்க. HTML கொடுத்துட்டு அதை ரன் பண்றது எப்படின்னு யாருக்கும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? கீழே வந்து கோ லைவ்னு காட்டும். கோ லைவ் கொடுத்தீங்கன்னா லைவ் சர்வர் ரன் ஆகும். கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ணா நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன், அதான் ஒரு கோட் பண்ணிருக்கேன். அதுலயே நான் எக்ஸ்டென்ஷன் ஓகே, அதுலயே பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட் இருக்கா? செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா அது என்ன ஸ்பெல் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்களா? PRETTIER. எல்லாருக்கும் பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கா? ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரினா என்ன, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன, மல்டி பேஜ் அப்ளிகேஷன் என்ன, டிக்ளரேட்டிவ். இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தது டிக்ளரேட்டிவ் மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. இது வந்து டிக்ளரேட்டிவ் மேனிபுலேஷன். இதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பார்த்தது இம்பேரேட்டிவ் மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. இம்பேரேட்டிவ் மேனிபுலேஷன், டிக்ளரேட்டிவ் மேனிபுலேஷன் இதெல்லாம் இருக்கு. இது யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஜேஎஸ்எக்ஸ்னா என்ன, என்னன்னு யாருக்கும் தெரியும்? ஜாவாஸ்கிரிப்ட் XML ஃபைல் சொல்லுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் கூட இன்னொரு HTML கோட் கிளியர் ரன் பண்றதுக்கு வந்து ஜேஎஸ்எக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்தரான கிளாஸ்ல பார்ப்போம். வேற யாருக்கும் இந்த டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ணா அது இன்ஸ்டால் ஆயிடுச்சுனா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா? நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த கோட் தானேண்ணா? ஆமா, அது இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் டெக்ஸ்ட் மெசேஜ்ல போடவா? காப்பி பண்ணி மெசேஜ்ல ஒரு வாட்டி போட்டுருங்க. போடுறேன். இதையே பார்த்து போட்டு வராதீங்க. நீங்க எனக்கு ஒரு H1 டேக் ஓபன் பண்ணி நீங்க ஒரு லைவ் சர்வர் ரன் பண்ணி எனக்கு காட்டணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும். ஓகேண்ணா. போட்டேன் பாருங்க. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ். எல்லாருக்கும் செட்டப் ஆயிடுச்சா? நோட் செட்டப் ஆயிடுச்சுல?
ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? செட் ஆயிடுச்சுண்ணா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் பை பை.